சேகரின் வீட்டின் பின்புற தோட்டத்தில் 2 பெரிய மாமரங்கள் இருந்தது. ஏராளமான காய்கள் காய்த்திருந்தது. அந்த 2 மரங்களையும் தன்னுடைய 2 மகன்களிடத்திலே கொடுத்து, நீங்கள் இந்த காய்களை எல்லாம் பறித்து மார்க்கெட்டிலே விற்று வாருங்கள் என்று அப்பா சொன்னார். மூத்தவன் மேலே ஏறி உலுக்கி அந்த காய்கள் எல்லாம் பறித்து கீழே போட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் சந்தையில விற்றான். அந்த பழங்கள் மேலே இருந்து கீழே விழுந்ததனால் அடிபட்டு முகப்பெல்லாம் சிதிலமடைந்திருந்தது. ஆகையினால் 200 ரூபாய்க்கு தான் விற்றான். ஆனால் இளைய மகனோ ஒரு பெட்ஷீட் ஒன்றை கீழே அதை பரப்பி அதை வலை போன்று செய்து அதில் பறித்து போட்டான். எவ்வித சேதம் இல்லை. அன்றைக்கு அந்த பழங்களை 500 ரூபாய்க்கு அவன் விற்றான். ஆகவே உழைப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுத்துக்கொள்கிற பொழுது அது நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். நீதிமொழிகள் 10:4 உரைக்கிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.